ஜனநாயகன் இதுக்கப்புறமும் படத்தை சீக்கிரமா ரிலீஸ் பண்ணல அப்படின்னா இன்னும் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கே ரிலீஸ் ஆகிருக்க வேண்டிய படம், ஆனால் சென்சார் இஷ்யூ காரணத்தினால இப்போ வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த சொன்ன டேட்ல படத்தை ரிலீஸ் பண்ணல அப்படிங்கிறதுனால படத்துடைய தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஒரு பயங்கரமான லாஸ்ல தான் போயிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா வந்து ஓடிடி ரைட்ஸ், ஓவர்சீஸ் ரைட்ஸ் அப்படின்னு சைன் பண்ணியிருந்தவங்க எல்லாருமே வந்து அந்த கான்ட்ராக்டை இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனாலேயே வந்து இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம தான் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இப்போ விஜய் அவர்கள் வந்து ஒரு ஃபுல் டைம் பொலிட்டீஷியனாவே மாறிட்டாரு. அதனால இப்போ பொதுவாகவே வந்து ஒரு பொலிட்டீஷியன் ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய படத்தை வந்து எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம், தேர்தல் விதிமுறைகள்லாம் அமலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது. அப்படி ரிலீஸ் பண்ணா மக்களை வந்து அவருக்கு ஓட்டு போட வைக்கிறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிரும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த மாதிரி எலெக்ஷன் டைம்ல படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் படத்தை ரிலீஸ் பண்ணணும். ஸோ இது ஒரு பக்கம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படத்துக்கு இப்போ வரைக்கும் சென்சார் சர்டிபிகேட்டும் கிடைக்கல. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரிவைசிங் கமிட்டி வந்து ஜனநாயகன் படத்தை பார்த்திருந்தாங்க. படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி அரசியல் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து நிறைய இருக்கு. அதனால இந்த படத்தை வந்து இப்போ எலெக்ஷன் கமிஷன் பார்க்கணும். எலெக்ஷன் கமிஷன் படத்தை பார்த்துட்டு அவங்க ஒரு என்ஓசி கொடுத்தாங்க அப்படின்னா தான் படத்துக்கு வந்து நாங்கள் சென்சார் சர்டிபிகேட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சென்சார் போர்டு சைட்ல இருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. சென்சார் பத்தின எந்த ஒரு தகவலும் இப்போ வரைக்கும் வெளிவராம தான் இருக்கு. படத்துடைய டீமே அதை பத்தி எதுவும் சொல்லல. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஜனநாயகன் டீம் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்ல இருக்கும்போது இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் வீடியோ வந்து சோசியல் மீடியால லீக் ஆயிடுச்சு. சரி, 5 நிமிஷம் வீடியோ அப்படின்னு பார்த்தா அதுக்கு அடுத்த ஒரு கொஞ்ச நேரத்திலே வந்து ஜனநாயகன் படம் வந்து ஃபுல் படமே அப்படியே சோசியல் மீடியால லீக் ஆகி அந்த வீடியோவும் அதுக்கான லிங்க்கும் வந்து சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ 2 டிஃபரெண்டான கருத்துக்கள்லாம் வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஒன்னு, ஜனநாயகன் படம் இப்போ லீக் ஆனதுக்கு காரணம் வந்து மற்ற அரசியல் கட்சிகள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இல்ல, இது வந்து விஜய் அவர்களே வந்து அவருடைய அரசியல் விஷயத்துக்காக இந்த மாதிரி அவரே பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டுல எது உண்மை அப்படிங்கறத பத்திலாம் வந்து நம்ம பேச வேண்டியது இல்லை. ஏன்னா இதுல யார் லீக் பண்ணிருந்தாங்க அப்படின்னாலும் இதுல லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துடைய டீம், அதுலயும் குறிப்பா கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கும் படத்துடைய டைரக்டருக்கும் தான். ஏன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன டேட்ல படம் ரிலீஸ் ஆகல அப்படிங்கறனாலே ஒரு லாஸ். அதுக்கப்புறம் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓடிடி கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஓவர்சீஸ் ரைட்ஸ் போயிடுச்சு. சென்சார் சர்டிபிகேட் இப்போ வரைக்கும் கிடைக்கல. இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஆல்ரெடி பயங்கர லாஸ்ல இருக்கும்போது இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயமும் நடந்திருக்கு. அது போக டைரக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, பொதுவாகவே வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு படம் தியேட்டருக்கு முன்னாடி லீக் ஆச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரீம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். இப்போ அது சம்பந்தமா ஹெச் வினோத் அவர்கள் கூட இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு. அந்த ஸ்டோரியில அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒவ்வொரு சீனுமே பாத்தீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தருடைய ட்ரீமா இருக்கும். அது வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லீக் ஆகிறது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. தயவு செஞ்சு இது யாரும் ஷேர் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஹெச் வினோத் அவர்கள் இப்போ இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு. ஸோ இப்போ நானும் அதை தான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ஜனநாயகன் படம் சம்பந்தப்பட்ட லிங்க் வெளியே பெருசா நம்ம ஷேர் பண்ணிக்காம இருக்கிறது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 400-500 கோடி செலவு பண்ணி ஒரு படத்தை எடுத்துட்டு ஓவர் நைட்ல அது வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆக இப்படி லீக் ஆகும்போது அது டீமுக்கு வந்து பயங்கர பெயின்ஃபுல்லா இருக்கும். அட் தி சேம் டைம் அவங்களுக்கு வந்து பயங்கர லாஸ் தான் ஆகும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் வெளியே ஷேர் பண்ணாம இருப்போம். அட் தி சேம் டைம் இப்போ ஜனநாயகன் படத்துக்கு வந்து சென்சார் சர்டிபிகேட் கிடைச்சிருச்சா கிடைக்கல இல்ல அது என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. இன்கேஸ் ஒருவேளை ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் கிடைச்சிருந்தா முடிஞ்ச அளவுக்கு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இல்ல எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அந்த வீக்ல வந்து ஜனநாயகன் படத்தை வந்து ரிலீஸ் பண்றது ரொம்ப பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்க போகுது, ஜனநாயகன் படத்தை எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கலாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஜனநாயகன் படத்தை தியேட்டர்ல பாக்குறதுக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இன் அண்ட் அவுட் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.